ஹே ஹாய். நம்ம லைஃப்பில் எல்லாரும் சில விஷயத்தில் ஸ்டக் ஆகிடும். என்னோடய லைஃப்பில் நானும் நிறைய விஷயத்தில் ஸ்டக் ஆகிருப்பேன். ஸோ எனக்கு சில பேர் லிஃப்ட் பண்ண இருந்திருக்காங்க. இந்த சேம் வே உங்கள் லைஃப்லையும் உங்களை லிஃப்ட் பண்ண சில பேர் இருப்பாங்க. இந்த சேம் வே நானும் அதில் ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வை இந்த வீடியோ. ஸோ நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் புதுசாக நம்ம செய்யலான்னு யோசிக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ், தாட்ஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் இப்படி பண்ணால் அந்த மாதிரி ஆகிடுமா, இல்லை ஏதாச்சும் நெகட்டிவாக சொதப்பிடுமா, ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். இதுலேயே கண்டிப்பாக நம்ம ஸ்டக் ஆகிடும். ஸோ எப்போவுமே லைஃப்பில் ஏதாச்சும் புதுசாக நீங்கள் செய்யணும்னு யோசிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் வரும், எப்படி இதை கொண்டு போகலான்றது ஒரு கிளியர் பிக்சர் இல்லைனாலும் சம்திங் யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் லைக் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ்க்கு என்ன பெஸ்ட் உங்களால் கொடுக்க முடியுமோ ஜஸ்ட் கீப் அ பிளான். ஸோ தென் நெக்ஸ்ட் நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் வரும்ன்றது கண்டிப்பாக நீங்கள் அதையும் யோசிக்கணும். ஸோ நெகட்டிவ்ஸ் என்ன வரும்ன்றதையும் நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ எது நம்ம பண்ணாலும் அதில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்கும். அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதுவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நினச்சி நம்ம தயங்கிட்டே இருந்தால் நத்திங் வில் ஒர்க் அவுட். ஸோ ப்ரிகாஷன்ஸ் என்னவோ அதை கண்டிப்பாக டிசைட் பண்ணி ப்ரிப்பேர்ட் ஆகிடுங்க அண்ட் பெஸ்ட்டு கொடுங்க. ஸோ தட் யூ கேன் கெட் யோர் success. So positives and negatives ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே for sure நீங்கள் இறங்கி விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். So that leads you for the success definitely. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு தயங்கி நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்க கண்டிப்பாக that doesn't gonna lead to the success. நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் உங்களை தள்ளி போட்டு. நம்ம எக்ஸாம்பிளே பார்த்துடலாமே, எல்லாருமே இந்த ஸ்டேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்ம டெஸ்ட்டில் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் அண்ட் கிளாஸில் ஆக்டிவாக லிசன் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இந்த பிஃபோர் டே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு நினச்சா கண்டிப்பாக தட் இஸ்ன்ட் கோனா ஒர்க். சில பேர் யோசிப்பாங்க, எக்ஸாமுக்கு 2 days தானே இருக்குது படிச்சிடலாம், 1 day தானே இருக்குது படிச்சிடலாம், ஆஃப்டர்நூன் தானே இருக்குது படிச்சிடலாம், இப்படியே தள்ளி போட்டு எக்ஸாம் டே வந்துடும். த திங் இஸ் எக்ஸாம் பிஃபோர் டே அப்படி தான் இருக்குன்னா ஸோ டைம் கண்டிப்பாக இருக்காது. மைண்ட் ரொம்ப ஏர்ஜில் இருக்கும், சில ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் போய் அது சொதப்பிடும். ஸோ இட் மே பி இன் எனிதிங். உங்களுக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ குடன்ட் ரீச் அ கோல். ஓகே, ஸோ இப்போவே உடனே உங்களோட கோலுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி திங் இஸ் கோன் பி குட். போல்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக போகும். ஸோ உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள் தான் தைரியமாக ப்ரிப்பேர்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் மைல் ஸ்டோனை கண்டிப்பாக நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் என்ன ஆனாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்பணும். ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக எவ்ரிதிங் யூ கேன் ஹேண்டில் ஆன் யுவர் ஓன். ஸோ எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் after this video, get a spark and start today itself. Think about your goal first and kandipa take your first step for your milestone. And all the best for your success. In the video kandipa save panni vechikonga. Whenever you need that lift, you can watch this video. Share to your friends and families. Next video la paakla, and until that stay positive. And adukku munnadi like, share and subscribe பண்ணிடுங்க. Only that you will get my videos.